ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனி அனிமி சீரீஸான ரீஇன்கார்னேட்டட் டிராகன் ஹேச்லிங் சீசன் 1 எபிசோட் 8 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த எபிசோடுக்கு அப்புறத்துல இருந்து ஒவ்வொரு எபிசோடுமே வேறு லெவலில் த்ரில்லிங்காகவும் சூப்பராகவும் கொண்டு போக ஆரம்பிச்சிருப்பாங்க. சில விஷயங்கள்லாம் இன்டெரக்டாக தான் காமிச்சிருப்பாங்க, பட் நான் டேரெக்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஈவன் ஸ்பாய்லராக இருந்தாலும் பரவாயில்ல, அப்போ தான் கதை புரியும். சரி வாங்க நம்ம இன்னைக்குள்ள கதைக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரீஇன்கார்னேட்டட் டிராகன் ஹேச்லிங் சீசன் 1 எபிசோட் 8. இப்போ மிரியா வந்துட்டு நம்ம ஹீரோவை பார்த்து பயப்படுறா. மிரியா, நான் உன்னை காப்பாற்ற தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து பேசுகிறான். மிரியாவோட ஹெல்த் ஒன்றும் அந்த அளவுக்கு பாதிக்கல. ஸோ அவள் ஓகே தான் நம்ம ஹீரோ புரிஞ்சுக்கிறான். கிட்ட வராத அவள் பயப்படுறா. மிரியா, இது நான் தான் உன்னை காப்பாற்ற வந்திருக்கேன் நம்ம ஹீரோ சொன்னா. அவளுக்கு எதுவுமே புரியல. மேக்ஸ் லெவலில் ரைஸ் பண்ணிட்டீங்க, இவால்வ் ஆகுறீங்களான்னு டிவைன் வாய்ஸ் கேட்கவும், டிவைன் வாய்ஸ் வாயை மூடிட்டு போ, டிஸ்டர்ப் பண்ணாதான் நம்ம ஹீரோ கத்திட்டு இருக்கிறத பார்த்துட்டு அந்த குட்டி டிராகன் தான் அப்படின்னு சொல்லி மிரியாவை புரிஞ்சுக்கிறா. மிரியா பேசுறது ஸ்டில் நம்ம ஹீரோக்குன்னு புரியல. பட் அவ நம்ம ஹீரோ சின்ன வயசுல பண்ண இப்படியே இவங்க ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி கம்யூனிகேட் பண்ணிக்கிறாங்க. பட் உல்ஃபுல்லாக சேர்ந்து இவங்களை சுத்து போடுவோம். மிரியாவை முதுக்கு மேலே ஏற்றிக்கிட்டு ஃபாஸ்ட்டாக நம்ம ஹீரோ அங்கேருந்து ஓட ஆரம்பிக்கிறான். என்னாச்சு கிரகரி, மிரியாவை கண்டுபிடிச்சிங்களா அப்படின்னு சொல்லி மரியல் கேட்குறா. மிரியாவை எல்லா பக்கமும் தேடிட்டோம், கிடைக்கலன்னு கிரகரி சொல்லப்போ, ஒருவேளை அவள் ஃபாரஸ்ட்குள்ளேயே போயிருப்பாளோ அப்படின்னு மரியல் யோசிக்கிறா. மேபி திரும்ப வில்லேஜ்க்கே வந்திருக்கலாம், திரும்ப ஒரு மட்டும் போய் தேடுங்களேன் அப்படின்னு மரியல் சொல்லவோ, சரின்னு கிரகரி கிளம்புறான். அட்வென்ச்சரர்ஸோட மற்ற பார்ட்டி மெம்பர்ஸும் வந்துட்டாங்க. இந்த ஆர்ச்சரோட பேர் வந்து டாஸ் அண்ட் ஃபாரஸ்ட்குள்ள ஜாம்பி மாதிரி இருக்கிறவன் டோஸுங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. உள்ள போய் தேடலாம் அப்படின்னு அட்வென்ச்சரர்ஸும் இப்போ ஃபாரஸ்ட்குள்ள போறாங்க. ஒரு பக்கம் மிரியாவை தூக்கிட்டு ஃபாஸ்டா நம்ம ஹீரோ ஓடிட்டு இருக்கான். நிறைய உல்ஃப் வந்துட்டு இருக்கு. மிரியா ஏதோ சொல்றா, நம்ம ஹீரோக்கு புரியல. நேரவான ஒரு இடம் வரப்போ டக்குன்னு மிரியாவை சேஃபா வச்சுட்டு நம்ம ஹீரோ அந்த இடத்துல மொத்த உல்ஃபையும் எரிக்கிறான். தப்பிச்ச உல்ஃபை தோக்கடிக்கிறான். நார்மலி உல்ஃப் வந்துட்டு இந்த மாதிரிலாம் டேஞ்சரஸ்ன்னு தெரிஞ்சோ சேஸ் பண்ணாத, அப்புறம் ஏன் இதுங்க சேஸ் பண்ணுது நம்ம ஹீரோக்கு டவுட்டா இருக்கு. இறந்து போன உல்ஃபோட கண்ணுக்குள்ள இருந்து ஸ்லைம் வருது. பட் நம்ம ஹீரோ அதை நோட்டீஸ் பண்ணல. மிரியாவை வில்லேஜ்லேயே போய் பட்டுருவா. பட் வில்லேஜ்ல இருக்கவங்க என்ன பார்த்து பயப்படுவாங்களே, போன தடவை மாதிரி அட்டாக் பண்ணா நம்ம ஹீரோ யோசிக்கிறான். முதல்ல மிரியா இதுக்கு ஃபாரஸ்ட்ல இவ்வளோ தூரத்துக்கு வந்தா? ஸ்பீக்கிங் லாங்குவேஜ் ரெண்டு பேருக்கும் ஒன்னா இருந்தா அவட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் நம்ம ஹீரோ யோசிக்கிறான். சரி, வில்லேஜ் பக்கத்துல சேஃபா இருக்கிற இடத்துல இறக்கி விட்டுறோம் நம்ம ஹீரோ நினைச்சா, மிரியா நம்ம ஹீரோவை கட்டி பிடிக்கவும் அவ தேங்க்ஸ் அப்படின்னு சொன்னது நம்ம ஹீரோக்கு புரியுது. எவல்யூஷன் ட்ரீயை பாக்குறீங்களா டிவைன் வாய்ஸ் கேட்கவோ, கொஞ்ச நேரம் சந்தோஷப்பட விட மாட்டியே. சரி காட்டு நம்ம ஹீரோ சொல்றான். பிளேக் டிராகன்லாம் எந்த ஆப்ஷனும் இல்ல. ஈவன் அப்படி இருந்தாலும் நான் சூஸ் பண்ண போறதுல நம்ம ஹீரோ சொல்றான். அப்புறம் மிரியா என்ன பார்த்து பயந்து ஓடிடுவான் நம்ம ஹீரோ யோசிக்கிறான். டிராகோ ஹியூமன், இது ஒரு டெமி ஹியூமன் ஒரு ஆப்ஷன் காட்டுது. ஸ்கேமுக்கு நான் திரும்பவும் ஏமாற மாட்டேன் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். அடுத்தது ரோலிங் டிராகன், இது ரொம்பவே ஃபாஸ்டா இருக்கும். தான் பேர்லயே தெரியுது ரோலிங் ஆகும். நம்ம ஹீரோ பார்த்தா லிட்டில் ஆர்க் டிராகன் ஹீலிங் அண்ட் ஒயிட் மேஜிக் யூஸ் பண்ணும். இன்டெலிஜென்ஸும் அதிகமா இருக்கும்னு சொல்லுவோம். இப்ப கூட நான் குட் காயா மாறலாமா? மிரியாக்கும் இது பிடிக்கும் நம்ம ஹீரோ யோசிக்கிறான். ஜார்மண்டன் ஒரு ஸ்னேக் டைப், இது டெட்லி பாய்சனா இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம். கண்டிப்பா இது மட்டும் வேணாம் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். மிரியா ஒரு பக்கம் கை காமிக்கிறா. தண்ணி இருக்கிற இடத்துல நின்று இவங்க ரெண்டு பேரும் தண்ணியை குடிக்கிறாங்க. ரோலிங் டிராகன் கண்டிப்பா தேவையில்ல, ஸ்பீடு மட்டும் தான் இருக்கும், ஸ்ட்ரென்த் கிடையாது. லிட்டில் ஆர்க் டிராகன், பட் இதோட எவல்யூஷன் ட்ரீ கம்மியா தான் இருக்கும். டிராகோ ஹியூமனா மாறினா பிளாக் லிசர்டுக்கு என்ன தெரியுமா, அவளுக்கு என்ன பிடிக்குமா நம்ம ஹீரோ யோசிக்கிறான். என்ன பண்றது நம்ம ஹீரோ மண்டையை குழப்பிட்டு இருக்கவும் மிரியா அங்க வரா. ஓ மிரியானு, என் டிராகன் லைஃபை பத்தி யோசிச்சுட்டு இருந்தா நம்ம ஹீரோ காமெடி பண்றான். பட் ஆப்வியஸ்லி மிரியாக்கு எதுவும் புரியாது. ஹீரோ சொல்ல ட்ரை பண்றா, புரியாதுன்னு தெரிஞ்ச அமைதியாகவும் மிரியா ஏதோ சொல்றா புரியல. கொர் அப்படின்னு வா திரும்பவும் ஸ்டார்ட் பண்றா. நான் மிரியா அப்படின்னு வா சொல்லப்போம். அது நம்ம ஹீரோக்கு புரியுது. அவரோட கிரேக் லாங்குவேஜ் ஸ்கில் டெவலப் ஆனதுனால இது புரியுதோ நம்ம ஹீரோ பாக்குறான். இப்படியே இது தண்ணி, இது ட்ரீ, இது கல்லு அப்படின்னு சொல்லி அவ சொல்லி கொடுக்குறா. கிரேக் லாங்குவேஜ் லெவல் 2ல இருந்து லெவல் 3க்கு இன்க்ரீஸ் ஆகுது. ஒருத்தரை தேடி இங்க வந்திருக்கேன் அப்படின்னு வா சொல்லவும் நம்ம ஹீரோக்கு இப்ப ஓரளவு புரியுது. அந்த அட்வென்ச்சரர்ஸோ அப்படின்னு நம்ம ஹீரோ வந்துட்டு டாகி காதை வச்சு காமிச்சு கேட்கவும் மிரியாக்கோ அது புரியுது. இல்ல நான் அந்த அட்வென்ச்சரர்ஸ் தேடல, நான் மிஸ்டர் டோஸ்னு ஒருத்தரை தேடுறேன்னு சொல்லவும் அவன் தான் செத்துட்டானே அப்படின்னு டோஸோட முடி மாதிரி நம்ம ஹீரோ வச்சு காமிக்கிறேன். உனக்கு அவரை தெரிஞ்சிருக்கு, நீ அதே அந்த குட்டி டிராகன் தான், எனக்கு காப்பாத்தினதுக்கு தேங்க்ஸ்னு கட்டி பிடிக்கிறா. ஆமா மிஸ்டர் டிராகன், உங்களுக்கு பேர் இருக்கான்னு கேட்கவும் அப்பதான் நம்ம ஹீரோ கொஞ்சம் ரியலைஸ் பண்றான் அவனுக்கு ஒரு பேருங்கிறதே இல்ல. நம்ம ஹீரோ தலையாட்டமா அவளும் புரிஞ்சுக்கிறா. இருந்தாலும் ஒரு நேம்லெஸ் இல்ல அப்படின்னு நம்ம ஹீரோ சோகமாக்குவோம். நான் அவங்களுக்கு ஒரு பேர் வைக்கவா அப்படின்னு வா கேட்கறா. வேண்டான்னா சொல்லிருங்க சாரின்னு வா சொல்லுவோம். நம்ம ஹீரோவா கையை பிடிச்சி சரி ஓகே அப்படின்னு தலையாட்டவும் நம்ம ஹீரோ அவளை சேவ் பண்ணுது. நம்ம ஹீரோ அவளை ப்ரொடெக்ட் பண்ண எல்லாத்தையும் வா யோசிச்சு பார்த்து, நீ ஒரு ஹீரோ, இலோஷியா அதான் அவன் பேரு, எனக்கு பிடிச்ச ஒரு ஃப்ளவரோட பேர் அது அப்படின்னு வா சொல்றா. இலியோஷியா அப்படிங்கிற நேமை கன்ஃபார்ம் பண்றீங்களா அப்படின்னு டிவைன் வாய்ஸ் கேக்குது. கொஞ்ச நேரம் சீனை என்ஜாய் பண்ண விட மாட்டியே. அம்மா ஏதோ சொன்னியே, என்ன கேட்டா நம்ம ஹீரோ கேட்டா இலியோஷியா நேமை கன்ஃபார்ம் பண்றீங்களா, ஒன்ஸ் கன்ஃபார்ம் பண்ணிட்டா மாத்த முடியாதுன்னு டிவைன் வாய்ஸ் சொல்லவும் மிரியா கொடுத்த பேரை நான் ஏன் மாத்த போறேன், அக்செப்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். நம்ம ஹீரோ அவனோட ஸ்டேட்டஸை பார்க்கும்போது இப்ப இலியோஷியா நேமும் காட்டுது. இலியோஷியா எனக்கான பேரு, நான் ரொம்பவே ஹாப்பியா இருக்கேன், பட் நான் ஹாப்பியா ஃபீல் பண்ணலாமா நம்ம ஹீரோ யோசிக்கிறேன். ஏதோ நடக்கிற சவுண்ட் கேட்கவும் இந்த சத்தம் எனக்கு தெரியும் நம்ம ஹீரோ யோசிக்கிறேன். ஏறி
உட்காந்து இப்போ நம்ம ஹீரோவா அவ்வளோ ஃபாஸ்டா வெளியே போறாங்க பார்த்தா அந்த மாகா உல்ஃபி உங்களை துரத்தி வருது. நம்ம ஹீரோ ஸ்டேட்டஸ் செக் பண்ணா மேஜிக் எனர்ஜி ரிசப்ஷன் ஒன்று காமிக்குதா. அப்போ இதை யாரோ மைண்ட் கண்ட்ரோல் பண்றாங்கன்னு நம்ம ஹீரோ புரிஞ்சுக்கிறான். முன்னாடி கூட்டமா ஒரு உல்ஃபோ ஒரு லீடர் உல்ஃபோ போகுது. அதுக்கு மேலதான் டோஸ் உட்காந்துருக்கான். மிஸ்டர் டோஸ் நீங்க மான்ஸ்டர் கூட இருக்கீங்கன்னு மெரியா கேட்கறா. டோஸுக்கு எந்த ஒரு ஸ்கில்ஸுமே காட்ட மாட்டேங்குது. சாதாரண மான்ஸ்டருக்கு கூட அது இருக்கும். ஏதோ தப்பா இருக்கேன்னு நம்ம ஹீரோ பாக்குறான். இவங்களை அட்டாக் பண்ண வரப்போ டக்குன்னு நம்ம ஹீரோ மெரியாவை ப்ரொடெக்ட் பண்றான். அவன் டோஸை மான்ஸ்டர்ல இருந்து கீழே தள்ளி விட்டா அவன் ஒரு எக்கை போய் ப்ரொடெக்ட் பண்றான். அந்த பாறையை போய் எதுக்கு அவன் அவ்வளோ சேஃபா கட்டி பிடிக்கிறான். நம்ம ஹீரோ குழம்பி போறான். இல்லையா அந்த சத்தம் திரும்பவும் கேக்குதுன்னு மெரியா சொல்றா. டோஸ் கையில இருக்கிற பாறை அந்த சத்தம் மெரியாக்கு புரிஞ்சிருது. வில்லேஜ் நோக்கி தான் டோஸ் கிளம்பி போய்கிட்டு இருக்கான். எதுக்கு மான்ஸ்டர் கூட்டிட்டு வில்லேஜுக்கு போறான். நம்ம ஹீரோக்கு எதுவோ புரியல. பிரச்சனை அவர் கையில இருக்கிறது ராக் டிராகனோட எக்கு. அந்த ராக் டிராகனை எக்கை தேடி வில்லேஜுக்கு கூட்டிட்டு போயிட்டு இருக்காருன்னு சொல்லவும் ராக் டிராகன் அங்க போனா வில்லேஜே டெஸ்ட்ராய் ஆயிருமே நம்ம ஹீரோ பாக்குறான். மெரியாவை கூட்டிட்டு ஃபாஸ்டா போகவும் பட் அந்த மான்ஸ்டர் எப்படி டோஸ் கண்ட்ரோல் பண்ணிட்டு போறான். எதுக்காக அவன் அதுங்களை வில்லேஜுக்கு கூட்டிட்டு போனா நம்ம ஹீரோக்கு குழப்பமா இருக்கு. நம்ம ஹீரோ ரோலிங் பண்ணி போனா செம்ம ஃபாஸ்டா போலாம். பட் மெரியாவை தூக்கிட்டு ஃபாஸ்டா போக முடியல. மெரியாக்கும் அது புரியுது. என்னை இறக்கி விட்டுட்டு போங்க, வில்லேஜ் போய் எப்படியாச்சும் காப்பாத்தி இல்லையோஷியா அப்படின்னு வா சொல்லவும் டக்கு நம்ம ஹீரோ மெரியாவை கீழே இறக்கி விட்டுட்டு அந்த மான்ஸ்டர்ஸ் கூட ஃபைட் பண்ண ஆரம்பிக்கிறான். நட்டு கிராக்கரை யூஸ் பண்ணி அதோட தலையை தரையில அடிச்சு அப்படியே புலம்பெருதான். மெரியாவை 2 உல்ஃப் அட்டாக் பண்ண போகவும் ஒரு உல்ஃபை நம்ம ஹீரோ தடுக்கிறான். இன்னொன்னு கையில ஸ்கிராச் பண்ணிருந்தா. நம்ம ஹீரோ கொண்டுதான். பட் மெரியா மயங்கி விழுந்துருதா. இல்லோஷியா ப்ளீஸ் எப்படியாச்சும் வில்லேஜை காப்பாத்துன்னு சொல்லிட்டு வா மயங்கவும் எப்படியாச்சும் நான் உன்னை ப்ரொடெக்ட் பண்ணுவேன் அப்படின்னு நம்ம ஹீரோவில் கூட்டிட்டு வில்லேஜுக்கு வரான். இங்க கிரகரி ஒருத்தன் தான் ராக் டிராகன் வில்லேஜ்குள்ள வருது அப்படிங்கறத பாத்துட்டு இருக்கான். பட் அது ராக் டிராகன் அவனுக்கு தெரியல. பயங்கரமா ஏதோ ஃபாரஸ்ட்குள்ள இருந்து வருதுன்னு புரியுது. மரியலும் வந்து இங்க ஏதோ தப்பா இருக்கு அப்படின்னு சொல்லி சென்ஸ் பண்றான். ஃபாரஸ்ட்டுக்கு உள்ள நோக்கி போய்கிட்டு இருக்காங்க. பட் ஆபத்து வில்லேஜ் நோக்கி வந்துட்டு இருக்கு. இது எல்லாத்துக்கும் காரணம் யாருன்னு பார்த்தா அந்த ஸ்லைம் தான். நான் சீக்கிரமா வில்லேஜ்க்கு போன நம்ம ஹீரோ ஃபாஸ்டா ஓடிட்டு இருக்கான். இந்த இடத்துலயே இந்த எபிசோட் முடியுது. என்னதான் நம்ம ஹீரோ வந்துட்டு ஸ்ட்ராங்கா இருந்தாலுமே கூட அந்த ராக் டிராகனும் வந்துட்டு இந்நேரத்துக்கு எவால்வ் ஆகி ஸ்ட்ராங்காக தான் செஞ்சிருக்கும். ஸோ நம்ம ஹீரோ அது கூட ஃபைட் பண்றது கொஞ்சம் டேஞ்சரஸ். அந்த ஸ்லைம் தான் வந்துட்டு இந்த உல்ஃப் அப்புறமா இறந்து போன டோஸ் எல்லாரையுமே கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி நமக்கு தெரியுது. அண்ட் அது புத்திசாலியாவும் இருக்கு. ராக் டிராகனோட முட்டையை தூக்கிட்டு போய் எதுக்கு அது வில்லேஜ் அழிக்க ட்ரை பண்ணுது, என்னதான் நடக்குது நெக்ஸ்ட் எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ். நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.